விரண்மிண்ட நாயனார் சேர நாட்டுல இருக்க சிவாலயங்கள் எல்லாம் வணங்கிடுறாரு. வணங்கிட்டு இப்போ சோழ நாட்டுக்கு போய் அங்க இருக்க திருத்தலங்கள் எல்லாம் நம்ம வழிபடலாம், ஈஸ்வரனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஆசை ஏற்பட்டதால சோழ நாட்டை நோக்கி வரார். ஒவ்வொரு சிவாலயமா வழிபட்டுட்டே வராரு. அந்த வகையில திருவாரூர் அடைகிறார். அங்க தியாகராஜரை பார்க்கணும், அங்கேயே தங்கி சில நாள் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு எண்ணம் ஏற்படுது. அதனால அங்கேயே கோவில்ல முன்புறம் ஒரு மண்டபத்துல நிறைய சிவனடியார்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட போய் இந்த விரண்மிண்ட நாயனாரும் அமர்ந்து ஈஸ்வரனை பற்றின வரலாறு, சிறப்பு, அவருடைய பாடல்கள் இப்படி எல்லாத்தையும் பேசி பாடி மகிழ்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த கோவிலுக்கு இதே தியாகராஜரை தரிசிப்பதற்காக ஒருத்தர் வரார். யார் அவரு? சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் மிகப்பெரிய பக்தர்னு நாம அவருடைய புராணங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அவரோட கதை தெரியும். அவர் ஈஸ்வரனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா? ஃப்ரெண்டா பக்தனை வச்சிருக்க ஒரே சமயம் நம்ம சமயம் தான். வேற எந்த சமயத்திலையும் ஃப்ரெண்டுன்னு சொன்னதே கிடையாது எந்த கடவுளும். அப்பேற்பட்ட நம்மளோட சைவ சமயத்துல இருக்க இந்த பெரிய மகான்கள்லாம் சிவனை தரிசிக்க வரும்போது இந்த விரண்மிண்ட நாயனார் என்ன பண்றாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து வணக்கம் சொல்றாரு. ஏன்னா அவர் தான் சிவனடியாரை வணங்குறது தானே அவரோட முதல் வேலை. அதனால இவரை பார்த்து வணங்குறாரு. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்றாருன்னா வரும்போதே தியாகராஜரை வழிபடணும், சீக்கிரமா போய் தரிசிக்கணும்ன்ற ஆவல்ல வேக வேகமா வராரு. அவருடைய மனதுக்குள்ள தியாகராஜனை பத்தின எண்ணமும் அவருடைய மந்திரங்களும் பாடல்களும் தான் பாடிண்டே வராரு. அதனால இந்த விரண்மிண்ட நாயனார் தனக்கு வணக்கம் சொல்றாரு அப்படின்றத அவர் கவனிக்காமலே போயிடுறாரு. இப்படி போயிட்டே இருக்கச்சு விரண்மிண்ட நாயனாருக்கு ஒரு கோபம் வந்துடுது. என்னடா அது, நாம சிவனடியார்னு சொல்லி அவருக்கு நாம வணக்கம் செலுத்தினா நம்மளோட தூய்மையான பக்தியை கூட அவர் உணரல, நம்மளோட மரியாதையை கூட அவர் புரிஞ்சிக்கல, நம்மளை அலட்சியப்படுத்திட்டு நேரா போறாரே, இவருக்கு நாம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா உட்காந்துருக்கார். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியை பார்த்துட்டு வெளில வர்றார். வெளில வந்துட்டு இப்போ விரண்மிண்ட நாயனாரை பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு கண்ணு தெரியுது எல்லாரும் இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு. அது வரைக்கும் அவர் இறைவனுடைய எண்ணத்திலேயே தான் இருக்காரு. சுற்றி என்ன நடக்குதுன்னே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரியல. அப்போது இவங்களெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்போ விரண்மிண்ட நாயனார் கோபத்தோடு எழுந்து அவர்கிட்ட உக்ரமாக கேட்குறாரு, நாங்கள் பக்தியாக உங்களுக்கு மரியாதை செஞ்சால் அது உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா நீங்கள் தான் சிவபெருமான் தோழன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மமதையில் தானே நீங்கள் எங்களை அலட்சியப்படுத்திட்டு போனீங்க. நாங்கள் உங்களுக்கு சிவன் அடியார்ன்ற ஒரு மதிப்பை கொடுத்தோம், நீங்கள் எங்களை பதில் மரியாதை கூட செய்யாமல் போயிட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. உடனே சுந்தரமூர்த்தி நாயனார், ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் கவனிக்கல, நான் தியாகேசனை பார்க்குற ஆர்வத்தில் அவனுடைய பாடல்களை மனதில் பாடிக்கொண்டே போயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்றாரு. ஆனால் இவர் ஒத்துக்கவே இல்லை விரண்மிண்ட நாயனார்.